அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருத்தரும் எப்படி எப்படி இல்லாம தண்ணி காட்டுறாங்கன்னா, இந்த ஆள் பாருங்களேன், இந்த மனுஷன் அதாவது தன்னுடைய ஆட்டுக்களை காப்பாத்துறதுக்காக வந்திருந்தாரு. வந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புலி ஏதாவது சிங்கம் இருக்குதுல்ல, அந்த சிங்கத்துலேருந்து ஆட்டுக்கள் எல்லாத்தையும் காப்பாத்திட்டார். ஆனால் தான் வந்து மாட்டிக்கிட்டார். ஆனால் மாட்டின நேரத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப அதாவது ஒரு ஹிக்மத்தோட அதாவது ரொம்ப ஒரு ஐடியா ஓடி அந்த சிங்கத்துக்கிட்டேருந்தே தப்பிச்சிருக்கிறாரு. அதாவது அந்த சிங்கத்தை கொஞ்ச நேரம் தடவி கொடுத்து கொஞ்ச நேரம் இது பண்ணி கொஞ்ச நேரம் ரொம்ப அதை சாந்தப்படுத்தி இருக்கிறாரு. சாந்தப்படுத்தி அதுக்கிட்டேருந்தே தப்பிச்சு வெளியில வந்திருக்கிறாரு. அதாவது அந்த சிங்கம் கூட அதாவது ஒரு மிருகம், அந்த எந்த மிருகம் பார்த்தீங்களான்னா அந்த மிருகம் ஒரு மனுஷனை பார்த்தா கடிக்காம விடவே விடாது. அதாவது எடிஞ்சிருச்சு ஓடவும் முடியாது. ஓடுனா பிடிச்சி கடிச்சு போடுங்கிற ஒரு பயத்துல அது பயமும் படல அவரு. அதாவது எந்த அளவுக்கு சாந்தமாக கரெக்டாக காரியத்தை முடிச்சு வெளியில வந்திருக்கிறாங்க. இது ஒரு ஒரு மருத்துவத்துல இருக்கிறாரு. அதாவது ஒன்றும் ஆகலை, அவருக்கு நல்லா இருக்கிறாரு. அதாவது இது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோன்னு நினைக்காதீங்க. ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ நான் பண்ணவும் மாட்டேன். அதாவது இது வந்து ரியலான வீடியோ தான். இந்த வீடியோவில் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு மிருகத்துக்கே ஒரு மனிதன் அந்த அளவுக்கு சாந்தப்படுத்தி வெளியில வந்திருக்கான். அதாவது மிருகமே பாவப்பட்டு விட்டுடுச்சு போனா போட்டுன்னு சொல்லி. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள அதாவது ஒரு மனிதத்தனமே கிடையாது பார்த்தீங்களா? இதை நினைச்சு பாருங்களேன். அதாவது இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கொலை குத்து கழுப்பு என்னென்னமோ நடக்குது, நான் சொல்றதுக்கே இல்லை அதுப்பா. எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு உலகம் மோசமான ஒரு சூழ்நிலையில நடந்து கொண்டிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த சிங்கம் செஞ்சது மனிதத்தனத்தோட பெருசாக இருக்கு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கமெண்ட்ல உங்க மனசுல என்ன படுதோ அதை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.